ஒரு நாட்டை அழிக்கணும்னா, ஒரு நாட்டுக்கு எதிராக படையெடுக்க வேண்டும், அங்கே இராணுவ வீரர்கள் அனுப்பணும், அணுகுண்டை போடணும், அதெல்லாம் கிடையாதுங்க இப்போ. ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் நிப்பாட்டணும், அப்படி இல்லைனா ஒரு டேங்கர் கப்பல் அங்கே நிப்பாட்டணும். அந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே தடுத்து நிப்பாட்டணும். ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது என்றால் ஒரு நாடு எப்படி காலியாகும்? ஒரு நாட்டை எப்படி காலி பண்ணலாம்? அதற்கு சிறந்த உதாரணமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் கியூபா. கியூபாவை பற்றி அதிகமாக நம்ம படிச்சிருக்கோம். கியூபா பல நாடுகளுக்கு அமெரிக்கா போர் விமானங்களையும் போர் தளவாடங்களையும் ஏற்றுமதி செய்த போது கியூபா டாக்டர்ஸை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட கியூபாவில் கம்யூனிசம் அப்படிங்கிறது பெரிய அளவில் போற்றத்தகுந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கியூபாவுக்கு உறுதுணையாக வெனிசுலா இருக்கும், ரஷ்யா இருக்கும், சீனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த கியூபாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ஃபியூல் ஷார்ட்டேஜ் காரணமாக கிட்டத்தட்ட 20 மணி நேரம் 18 மணி நேரம் கரண்ட் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல், சுத்தமாக எல்லா கார்களும் தெருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தானா? டாக்டர்ஸை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த அந்த நாடு இன்றைக்கி அதே மருத்துவத்துறையில் ஃபோர்ஸ் லேபர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணீங்க, சரியான சம்பளம் கொடுப்பது கிடையாது, அப்படியே கொடுத்தாலும் அவங்கள நீங்கள் மனதளவில் துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகள் கியூபாவின் மீது வந்திருக்கிறது. கியூபா கிரைசிஸ் அப்படிங்கிறது தானாக உருவாகவில்லை, இது ஒரு சில நாடுகளால் உருவாக்கப்படுகிறது. நண்பர்கள் அப்படின்னு சொன்னவங்க கியூபாவை கைவிட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ கியூபாவில் நடப்பது ஒரு ஆயில் கிரைசிஸ் இல்லை, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம், அதுவும் கூட சேர்ந்து அதே மாதிரி ஒரு மெடிக்கல் டிப்ளமசி கொலாப்ஸ் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. IACHR 2026 ரிப்போர்ட் கியூபன் மெடிக்கலை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? மாடர்ன் ஸ்லேவரி, ஃபோர்ஸ்டு லேபர், ரெவென்யூ மெஷின், அதே மாதிரி லேபர் ரைட்ஸ் வயலேஷன், சேலரி ரிட்டென்ஷன், மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபேமிலி ரிப்ரைசல் அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இம்புட்டு குற்றச்சாட்டுகளையும் தாங்கி ஒரு நாடு இருக்கே, அந்த நாட்டுக்கு ஆதரவாக இப்போ வெனிசுலா வரமாட்டாங்களான்னு கேட்டால் வரமாட்டாங்க. ஏன்னா வெனிசுலாவை கம்ப்ளீட்டாக சோழி முடிச்சு உட்கார வச்சுருக்காங்க அமெரிக்கா. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வராதா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி கியூபாவுக்கு எய்டு உதவிகள் வந்தால் தான் கியூபாவில் சில இடங்களில் அவங்களால சாப்பிட முடியும், அவங்களால கரண்டை பார்க்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து வரும்போது தான் கியூபாவில் ஏற்பட்டிருப்பது வெறுமனே ஒரு ஃபியூவல் கிரைசிஸ் மட்டும் கிடையாது. அங்கே மனிதர்களால் சரியான சாப்பாடு இல்லாமல், சரியான மருத்துவம் இல்லாமல், மருத்துவர்களை பார்க்க முடியாமல், மருந்து இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம ஊர்லலாம் பெரிய அளவில் நேஷனல் எமர்ஜென்சி கிரைசிஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பட் ஒரு நபர் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டோன்னா இதனால் வரையிலும் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எல்லாம் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டியது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனும் அதே இன்சூரன்ஸ் தான் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கணும், எவ்வளோ கவரேஜ் இருக்கணும், அதில் என்னென்ன ஆட்ஆன்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பத்தி தெரிந்து கொள்வதற்காக தான் டிட்டோ இன்சூரன்ஸ் இருக்கு. செரோதா பேக்டு கம்பெனி தான். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கூகுள் ரிவ்யூ 4.9 இருக்கு. அவங்களுடைய கோல் ஒன்னே ஒன்று, மனிதர்களுக்கு எப்படியான இன்சூரன்ஸ், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி அவங்களுக்கு ஈஸியா சொல்லி புரிய வைக்கலாம், அவங்களுடைய இன்சூரன்ஸை பத்தி அவங்களுக்கான ஃபுல் நாலேஜ் எப்படி கொடுக்க வைக்க முடியும். இது அதுல ஸ்பாம் கால்ஸ் எதுவுமே வராது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவங்க 2 தினங்கள் ஃப்ரீயா லைவ் இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அதில் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். 50,000க்கும் அதிகமான மனிதர்கள் இதை கேட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு செஷனும் 60 நிமிஷம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டே 1 அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ், டே 2 அப்படிங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கும். இது பியாண்ட் தியரி, வெறுமனே தியரி மட்டும் இல்லாமல் கிளைம், அவங்க லைவாக எப்படி கிளைம் பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி சரியான இன்சூரன்ஸை தேர்வு செய்வது அப்படிங்கிறது தான். இது லைவ் அண்ட் இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிறதுனால சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது, இல்லாட்டி அதிகமாக இன்சூரன்ஸை பற்றிலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால் அந்த மாஸ்டர் கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கியூபாவை மேப்பில் பார்த்தா ஒரு குட்டி நாடு மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமெரிக்காவுக்கு கியூபா மேலே எப்போதுமே ஒரு கண்ணு இருக்கும். ஏன்னா அமெரிக்காவிலேருந்து கியூபா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 90-95 கிலோமீட்டருக்குள்ளே வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இன்றைக்கும் கியூபா ஒரு ப்ரெஷர் பாயிண்டாக இருக்குது. அமெரிக்காவினுடைய பார்வை கியூபாவில் விழுந்துக்கிட்டே இருக்குது. கியூபாவினுடைய நண்பனாக இருந்த வெனிசுலாவினுடைய மாதுரோ அவர்கள் அரசு செய்யப்பட்டு விட்டார். வெனிசுலாவில் ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது.
அப்படின்னா கியூபாவுக்கு இதனால் என்ன சிக்கல் விக்கி அப்படின்னு கேட்டால், கியூபா நம்மள மாதிரி ப்ரொடக்ஷன் இல்லாட்டி சர்வீஸ் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான தேவைகள் டூரிசமாக இருக்கட்டும், ரெமினரேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான இந்த மெடிக்கல் மிஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஃபியூல் அப்படிங்கிறத வெளிநாடுகளை நம்பி இருந்தாங்க. அதிகமாக வெளிநாடுகளை நம்பி இருந்தாங்க. ஒரு 13-15% வேணால் உள்நாட்டு தயாரிப்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெளிநாடுகளை நம்பி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் கூடுதலாக நம்பி இருந்தது மெக்சிகோ மற்றும் வெனிசுலாவினுடைய ஆயில்ஸ் தான். இங்கே வெனிசுலாவை அட்டாக் பண்ணுறாங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போதே கியூபா தான் எங்களுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பேசியிருப்பார். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்கணும். வெனிசுலா எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், வெனிசுலா வழியாக எங்கள் நாட்டுக்குள்ளே போதைப்பொருள் வருது, பல நாடுகளுக்கும் போதைப்பொருளுக்கான நெட்வொர்க் வெனிசுலாவிலேருந்து தான் கிளம்புது அப்படின்னு சொல்லி வெனிசுலாவை கொஞ்சம் கொஞ்சமாக கங்கணம் வச்சு சோழி முடித்தாங்க அமெரிக்கா. அதன் பிறகு மாத்ரா அவர்களை அரெஸ்ட் பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இயற்கை வளங்களையும் எடுக்கக்கூடிய வேலைகளில் இப்போ அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்க. வெனிசுலாவினுடைய ஆயில் தான் கியூபாவுக்கு நிறைய வந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் கியூபா ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நல்லாவே அமெரிக்காவுக்கு தெரியும். அந்த ஆயிலை நிப்பாட்டுறாங்க அமெரிக்கா. அந்த ஆயிலை நிப்பாட்டினோடனே கியூபாவுக்கு ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது வர தொடங்குது. மெக்சிகோலேருந்து ஆயில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் மெக்சிகோவுக்கும் சிக்கல் ஏற்படுது. மெக்சிகோவினுடைய ஆயிலும் 25,000 பேரல் 10,000 பேரல் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியாக கியூபாவுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்குது. இல்லைப்பா ரஷ்யாவால் உதவி செஞ்சுருக்க முடியுமேன்னு கேட்டால், ரஷ்யா உக்ரைன் அந்த யுத்தத்தில் பெரிய அளவில் ரஷ்யா அங்கே பிஸியாக இருந்த போதும், ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கினா செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னும், ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்கினா கியூபாவுக்கு ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதிப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு மிரட்டல் இயற்கையினுடைய சதி, அது போலவே வெனிசுலா வீழ்ந்து விட்டது, மெக்சிகோ கொடுக்கல இப்படின்னு சொல்கிற எல்லாமே சேர்ந்து தான் இப்போ கியூபாவுக்கு இந்த ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கு. கியூபாவால் ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி நாடாக மாற முடியாதான்னு கேட்டால் இல்லை. இப்போ அவங்க பிளான் போட்டாலுமே 2030 2035 வெறும் அவங்க நாட்டு தேவைக்கான மின்சாரத்தில் 23% வரை மட்டும்தான் அவங்களால உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கியூபாவில் நடக்கிறது நாளைக்கு இந்தியாவில் நடக்காதான்னு கேட்டால், சார் அதுக்கான ட்ரெய்லர் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நாமும் 80-85% ஆயில் அப்படிங்கிறத வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கும் தேவையான நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை போட்டுட்டு இருக்கான், நமக்கு எப்போ வேணாலும் போடுவான். இதெல்லாம் நாம் பார்த்து படித்து அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரியான பதிவு தமிழ் பட்சத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கியூபாவினுடைய லைஃப் லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெனிசுலாவினுடைய ஆயில் பிளஸ் மெக்சிகோவினுடைய ஆயில், ரஷ்யாவினுடைய சப்போர்ட், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், இந்த லைஃப் லைன் அப்படிங்கிறது தான் இப்போ அடி வாங்கியிருக்கு. இப்படி அடி வாங்கினது மட்டும் கிடையாது, அடுத்ததா கியூபாவினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாக்கி இருக்கிறது. கியூபா பிளாக் அவுட் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன் எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டியிலிருந்து அவங்களுக்கான ட்ரேடு வர மின்சாரம் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை யார் வழி அவங்களால முடிக்க முடியும்னு கேட்டால் ஆயில் வழியாகத்தான். ஃபியூல் வரவில்லை, பிளான்ட் எல்லாமே ஷட் டவுன் ஆயிரும். பிளான்ட் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கிரிட் அப்படிங்கிறது ஓவர்லோட் ஆயிரும். கிரிட் ஓவர்லோட் ஆகுது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படிங்கிறது ஃபெயில் ஆயிரும். கேபிட்டல் ஹவானா கூட டார்க்காக மாறிடும். அது கூடவே ஹாஸ்பிட்டல் ஜென்ரேட்டர் ஃபியூல் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இயங்காத ஒரு நிலைமை வந்துவிடும். ஃபுட் ரெஃப்ரிஜரேஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஸ்டாப் செய்யப்படுகிறது. ஸ்ட்ரீட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே என்னது ஆகுது, கொலாப்ஸ் ஆகுது. ஒட்டுமொத்தமாக இது ஒரு செயின் ரியாக்ஷனாக மாறுது. இந்த செயின் ரியாக்ஷன் நாளடைவில் ரொம்ப பெரிய அளவில் பெரும் பிரச்சனையை உருவாக்கி தான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கார் நிறுவனங்கள், ரஷ்யாவினுடைய காராக இருக்கட்டும், யூரோப்பினுடைய காராக இருக்கட்டும், கியூபாக்குள்ள ஓடிட்டு இருந்த கார்கள் எல்லாமே தெருவில் அப்படியே நிற்குதுன்னு சொல்றாங்க. 20 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னு சொல்றவங்க ஒவ்வொரு வாட்டர் கேனை தூக்கி 16 மணி நேரம் 15 மணி நேரம் கியூ நிற்கிறாங்க. தண்ணீருக்காகவும் அதே நேரத்தில் ஃபியூலுக்காகவும் அவங்க இவ்வளோ தூரம் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷுவல்ஸை மேற்குலக மீடியாக்களும் நம்மகிட்ட காண்பிக்க போகிறது கிடையாது, இந்திய ஊடகங்களும் நமக்கு காண்பிக்க போகிறது கிடையாது. ஆனால் வெளிநாடுகளை நம்பி ஆயிலுக்காக மட்டுமே நாம் வெளிநாடுகளை நம்பி இருக்கோம் அப்படின்னா இதுதான் ஒவ்வொரு நாட்டினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத எல்லா நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். கியூபா மீது அமெரிக்கா தான் நிறைய பொருளாதார தடை போட்டிருக்காங்களே, 1960 அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் 2026 கூடுதலாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்யுதுன்னா, ஆயில் வரக்கூடிய ரூட்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகள் வரக்கூடிய ரூட்ஸ், இது எல்லாத்தையுமே பிளாக்கேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க வைக்கிறாங்க. எப்படி ஃபியூலுக்கான விலை அப்படிங்கிறது அதிகமாகுதா, அப்போ அவங்கள்ட்ட ஃபாரின் கரன்சி எப்படி வரும், டூரிசம் வழியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டூரிசமும் இப்போ கியூபா கிரைசிஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து மனிதர்கள் கியூபாக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க. அப்போ டூரிசம் வழியாகவும் அவங்களுக்கு ஃபாரின் கரன்சி கிடைக்காது, ரெமினரேஷன் வழியாகவும் ஃபாரின் கரன்சி கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்நிய செலவாணி அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கடைசியாக மெடிக்கல் மிஷன் அப்படிங்கிறதுல கை வைக்கிறாங்க அமெரிக்கா.
அதனால தான் IACHR அப்படிங்கிற அந்த அமைப்பு வழியாக இப்படி பாருங்க, நீங்கள் ஃபோர்ஸ் லேபர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரெவன்யூ வந்து சரியாக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு கொடுப்பது கிடையாது, நீங்கள் ரெவன்யூ மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுத்து கியூபாவுக்கு எகெயின்ஸ்டாக மாற்றி அதை 2026 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்பெயினுடைய ஹோட்டல்ஸ் நிறைய கியூபாவில் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 90% ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், அங்கே டூரிசம் அப்படிங்கிறது இல்லை. இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய அசட்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ வெளியேறி கொண்டு இருக்கிறது. அதனால் கியூபாவுக்கு அந்நிய செலவாணியும் கிடையாது. இப்போ நேராக வாங்க, இவ்வளோ தூரம் நான் பார்த்தது கியூபா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி என்று நினைத்தால் அது சரிதான். அந்த இடத்துல நீங்கள் இந்தியாவை தூக்கி போடுங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரம் இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னாலும் இந்தியாவினுடைய சிக்கல் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால், பவர்ஃபுல்லான இந்தியாவினுடைய முடிவுகள் பல நாடுகளுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் இந்தியாவை சோழியை முடிக்கிறதுக்காக அமெரிக்கா கங்கணம் கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா ரஷ்யாவினுடைய உறவை முறிக்க வேண்டும். எப்படி கியூபா வெனிசுலாவினுடைய நட்பை முறித்தார்களோ அதே மாதிரி இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய நட்பை முறிக்க வேண்டும். கியூபா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. வெனிசுலா மெக்சிகோவை அதிகமாக நம்பி இருந்தாங்க ஆயில் அப்படிங்கிறது கொண்டு வருவதற்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நாடு, அதை தானே அவங்க நம்பி இருப்பாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம். இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம்னா எல்லா நாடுகளுடனும் இணக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த பாசிட்டிவான சைடு. ஸோ கியூபாவுக்கு ஏற்பட்ட நிலைமை உடனடியாக இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொன்னால் கூட இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மை, இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல், இது எல்லாமே இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய வலு அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய வீக்னஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நாட்டுக்கு எதிராக ஒரு எக்கானாமிக் வார் அப்படிங்கிறத அமெரிக்காவால் உருவாக்க முடியுமா இப்போ கியூபாவில் உருவாக்கி இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டால், நாம் ஏதோ ஒரு டூரிசத்தை நம்பி மட்டும் நம்முடைய நாட்டை வழிநடத்தவில்லை அப்படிங்கிறத மறுபடியும் உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய ப்ரொடக்ஷன்ஸ், அது மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பல ஏற்றுமதிகளாக இருக்கட்டும், இதை கண்டினியூஸாக எக்ஸ்போர்ட் பண்ணுற, அடுத்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னும் நிறைய இடத்துல இந்தியா அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காண்பித்தால் மட்டும்தான் இந்தியாவை இந்த ஒரு செக்டார் வழியாக முடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி எதிரி நாடுகள் நினைக்கும் போது அது முடியாது என்பதை இந்தியர்கள் நாம் சொல்லி மாறுதட்ட முடியும். இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கியூபாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆயில் கிரைசிஸ், இந்தியாவில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ இருந்தது என்றாலும் இதில் முக்கியமாக சில விஷயங்கள் கவனிங்க. சில நாடுகளுடைய நட்பை முறிப்பது தான் சில நாடுகளுடைய எண்ணம். கியூபா, வெனிசுலா, மெக்சிகோ, இந்தியா, ரஷ்யா, இந்தியா, ஈரான், இந்தியா, இன்னும் சில நாடுகள் அப்படிங்கிற இந்த நட்பை உடைப்பதற்காக பல நாடுகள் முயற்சி செய்யும் போது நம்ம நாட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நமக்கு எதிராக ஸ்பை வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய ஸ்பை சேட்டலைட் கடந்த 16 மாதங்களில் இல்லாத அளவுக்கு வானத்தில் அதிகமான ஸ்பை சேட்டலைட்டை விட்டு 2 தினத்துக்கு ஒரு முறை இந்தியாவை அப்படியே என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறான். அது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி 2 தினங்களுக்கான லைவ் இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸுக்கான லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வேணுங்கிறவங்க உடனே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.